ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 25/7/2023 சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 9ஆம் தேதி சித்த யோகம் கூடிய செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால 3-4 ராவு காலம். இன்றைக்கி திதின்னு பார்த்தேன்னா சப்தமி திதி ஒரு காலத்தால் ஒரு 11-11:30 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. இன்றைக்கி சித்ரா நட்சத்திரம்ன்றதுனால சித்ரா நட்சத்திரம் உடஞ்ச நட்சத்திரம். அதனால் கன்னியா ராசியிலையும் துலா ராசியிலையும் சந்திர பகவான் பிரவேசிப்பார். கன்னியா ராசியில் கார்த்தால் ஒரு 8-8:15 வரலும் இருப்பார். அதற்கு பிறகு துலா ராசிக்கு போயிடுவார். துலா ராசியில் ஏன்னா 3-4 பாதங்கள் இருக்கும். சித்ரா நட்சத்திரத்தில் 3-4 பாதங்கள் ராத்திரி 8:30 மணி வரலும் துலா ராசியில். அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் தான் இருப்பார். இன்றைக்கி ராத்திரி 8:30 மணிக்கு மேலே சுவாதி நட்சத்திரம் வந்துடுறது. இன்றைக்கி பார்த்தேன்னா சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு காலை ஒரு 8-8:30 மணி வரலும் உண்டு. அதற்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க. முடிந்த வரையில் உங்களுடைய வேலைகளை மட்டும் செஞ்சிட்ருக்கிற வேலையை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு போக வேண்டி இருக்குது. அதாவது இப்போ கோர்ட்டில் கூப்பிட்றாங்க. அது நம்ம டைமை வச்சு கூப்பிட மாட்டாங்க, அவங்க கூப்பிட்றது தான். அதே மாதிரி ஏதாவது வெளிநாடு வெளியூர் போக வேண்டியது, ஆஃபீஸ் விஷயமாக எமர்ஜென்சியாக கிளம்பி போகணும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு பச்சரிசி இல்லைன்னா நெல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுத்துட்டு போகும். முடிஞ்ச அளவுக்குன்னா ஒரு கைப்பிடி கூட கொடுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம். அதை அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி செவ்வாய் தேடிக்குழி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் பெண்கள் எல்லோரும் அவர்களுடைய கணவனுடைய உடலும் உயிரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கக்கூடியது மிகவும் விசேஷம். எதிரிகள் அற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்றது, அதற்காகவும் விரதம் இருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் ரொம்பவும் விசேஷம். ஆடி மாதம்னாலே அம்மன் கோவிலில் ரொம்பவும் இதுவாக இருக்கும், பிரசித்தி. அதுவும் இன்றைக்கி 3-4 ராவுகாலம் வேறு. அந்த ராவுகால நேரத்தில் ராவுகால பூஜைகள் நிறைய நடக்கும் எல்லா அம்மன் கோவில்லையும். அம்மன் கோவிலில் எதிரிகளை விரட்டுவதற்காக செய்யக்கூடிய விசேஷங்கள். அம்மன் அதை வேண்டிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போடுறது, எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் போடுறது, நெய் தீபம் போடுறது, இதெல்லாம் ஒரு 4 வாரமோ 6 வாரமோ வேண்டிட்டு பண்ணுவாங்க. அம்மன் கோவிலில் இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, கூழுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. அது தவிர ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவாள். அம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் கார்த்தால் குளிச்சுட்டு பெண்கள் எல்லோரும் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் கம்பல்சரியாக இன்றைக்கி. அதன் மூலியமாக அவர்களுக்கு தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மனை போய் சேவிச்சுட்டு வர்றது மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையக்கூடும். அதை தவிர குழந்தை பேறு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படக்கூடிய நாளாக நல்ல நாளாக இருக்கும். ஆடி மாதத்தில் அம்மனை போய் வணங்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அதுவும் சித்ரா நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கு அதிபதி அம்மனையும் முருகப்பெருமானையும் சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம். கிழமையும் செவ்வாய்க்கிழமை, சித்ரா நட்சத்திரத்தின் அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
அவசியமாக போய் இன்றைக்கி எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷத்தில் ராகுவும் குருவும், கடகத்தில் வந்து சூரிய பகவான், சிம்மத்தில் வந்து புதன் சுக்கிரன் செவ்வாய், கன்னியிலேருந்து சந்திர பகவான் ராத்திரி 8:30 மணிக்கு மேலே, அதாவது கார்த்தால வந்து ஒரு 8-8:15 மேலே வந்து துலாத்துக்கு போடுறார். அதனால் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரத்திலேயே வந்து கார்த்தால ஒரு 8-8:30 மணிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுறார். கேது பகவானும் அங்கே கூட இருக்கார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் கும்பத்தில். இது வந்து இன்றைய கிரகச்சாரம், கோள்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி பார்த்தேலையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இன்றைய நாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுனில் இருக்கும். அதற்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாய் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி, நான் பார்த்த நிறைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா டைம் வேரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் 1960, 70, 75, 80 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு டைம் கரெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி வந்துடுத்துன்னா ரொம்ப கஷ்டம். அவள் இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா அதிலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாள். அதனால் அது எல்லாத்தையும் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு அவளுக்கு உண்டான ஜாதகத்தை போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, இன்று நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வழியாக எப்படி இருக்குது உங்களுடைய நிலைமை அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்றைய கோல்சாரத்து பிரகாரம் மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ரொம்ப மொசத்தி. இன்றைக்கி பார்த்தோன்னா ராத்திரி, அதாவது கார்த்தாலேருந்து ஒரு 8-8:30 மணி வரலும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சமசப்தமத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். குரு பகவான் 7ஆம் இடத்துல பார்வையில் இருக்கிறது, குரு சந்திர யோகம் அமையிறது ரொம்ப விசேஷம். எதை எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரர்களாக ரொம்ப ஏற்றமான காலம். எதை தொட்டாலும் பொன்னாக குழியும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது சதுர்த்த கேந்திரத்துலேருந்து சப்தம கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறதும் ரொம்பவும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல கந்தசஷ்டி கவசம் படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல வந்து சதுர்த்த கேந்திரத்தில் அவருக்கு வந்து அதாவது திக்பலம் வருது. திக்பலம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா ஆட்சி பலத்துக்கு அடுத்தபடியானது சொல்லக்கூடிய திக்பலம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடியும். வேலையில் பெரிய வெற்றி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. புதுசாக வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள்லாம் நல்லபடியாக வாங்குவீங்க. எப்போவுமே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப படாடோபத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுவும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது இன்னும் விசேஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க, சகஸ்ரநாமம் படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது மிதுன ராசிக்காரர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே ஏற்றம் இருந்துகிட்டே வருது. உங்களுடைய ராசிக்கு 11ல் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்திற்கு இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண யோகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆடி 18 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு
பச்சை கலர் வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயர் சாலிசா படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இன்றைக்கி இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல கார்த்தால் வந்து ஒரு 8-8:30 மணி வரலாம் இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ராசியின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எதை தொட்டாலும் பணம் வரும். குரு சந்திர யோகம் அமையிறது. குருவும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆடி மாதமாக இருந்தாலும் புதிய தொழிலுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் புதுசாக வீட்டுக்கு போய் ஒரு வீடு மனை வாங்குறதுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. டோக்கன் அட்வான்ஸ் ஒரு புக்கிங் பண்ணிட்டு வருவீங்க. மிச்சது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடுத்த மாதம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் தரிசிச்சுட்டு அங்கே அவருக்கு வந்து ஒரு எருக்கம் மாலை போட்டு வர்றது, பெரிய எருக்கம்புல் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றம் கிடைக்கும். பிள்ளையார் அகவல் படிங்க, இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று பயம் இருக்கும் இந்த மாதத்தில். இருந்தாலும் குருவால் பார்க்க போகிறதுனால அப்படியே மேனேஜ் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க, எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா மேல் படிப்புக்குன்னு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக வரும். குலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு 3-4 ராவு காலத்தில் போய் வழக்கு போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு போகிறார். காத்தால் ஒரு 8-8:30 மணிக்கே கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ராசிநாதன் 12 இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா எதை தொட்டிங்கனாலும் பணம் வரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அபிவிருத்தி வந்துகிட்டே இருக்குது. என்ன சார் திருப்பியும் வக்கர சனி வந்துருச்சே சார், கவலைப்படாதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும். இப்போ பேச்சில் நல்ல நளினம் தெரியும். பேச்சின் மூலியமாக எல்லாத்தையும் சாதிப்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு லக்ஷ்மி நரசிம்ம ஸ்துதி ஒரு சோஸ்திரம் இருக்குது, அதை போய் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் 11ல் இருக்கிறது ரொம்ப தனிச்சிறப்பு. 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது. ராசியில் சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது பெரிய சிறப்பு. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசி 2த்தையும் பார்க்குறார். உடலில் வந்து ஒரு புது பொலிவு வரும். எதையும் வில் பண்ணக்கூடிய ஒரு சாகசம் உங்களுக்கு மைண்டில் வந்துடும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் டல்லாக இருந்தது, இப்போ வந்து எல்லா விஷயங்கள்லையும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து செட்டி புண்ணியத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க, ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. ஹயக்ரீவ சோஸ்திரம் வேதாந்த தேசிகன்னு சொல்லுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்கு உண்டான நட்சத்திரமான சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் கிழமை வேறு, ஆடி மாதம் வேறு. கண்டிப்பாக போய் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு முடிஞ்சதுன்னா ஒரு பூசணிக்காய் உடைச்சிட்டு வாங்க, இல்லை எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி. வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. வேலையில் அபரிமிதமான வெற்றி இருக்கும்.
வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு காளிகாம்பாளுக்கு போய் சேவிச்சுட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்க, கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். லலிதா சஹஸ்ரநாமம் புக்கு படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துலையும் பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பார்க்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 10, 11 இன்றைக்கி சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 11ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார். குருவினுடைய பார்வை இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ரெட்ராகேஷன் ஆகிட்டு இருக்குது. ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம். இருந்தாலும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேர் இருக்கும். திருமணமானவர்களும் ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் மிகவும் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க, யாருக்கும் வக்காலத்து வாங்கி பேசாதீங்க, ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதாவது கோர்ட்டில் அட்வொகேட்டாக தவிர வேறு யாரும் வெளியில் அந்த தொழிலாக இருந்ததுனால் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சபடி இருக்கிறவாளுகள்லாம் தேவையில்லாமல் யாருக்கும் வக்காலத்து வாங்கி வவுச் பண்ணி பேசுகிறதுன்றது நல்லது இருக்காது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறத தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பணவரவு இருக்கும். இன்றைக்கி திடீர் பணவரவு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே ஒரு நெய் விளக்கு போட்டு வர்றதும், சரணம் சொல்லுங்க, ஒரு 10 தரம் சரணம் சொல்லுங்க ஐயப்பனுக்கு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சாஸ்தாவின் சரணம் சொல்லுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சனி பகவான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலும் காத்தால 8:30 மணி வரலாம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதுசாக எதுவும் எடுக்க வேண்டாம். அதற்கு மேலே ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி கால பைரவரை போய் வணங்குறது பெரிய விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சப்தமி அஷ்டமியும் இருக்குது. அஷ்டமி விடுறது 11 மணிக்கு மேலே. கால பைரவரை வணங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா வகையான கஷ்டங்களும் போகும். கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் மாற்றங்கள் இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி கார்த்தால 8:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம். அதனால் புதுசாக யாருக்கும் அதாவது கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம், பொறுமையாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு அவங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய நிறம் பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.